மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர் பகுதியில் உள்ள நால்ரோடு சந்திப்பில் கடந்த 17ஆம் தேதி 2:30 மணியளவில் கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் கோவையிலிருந்து பல்லடம் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பல்லடம் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலையோரமாக நின்றிருந்த 2 பெண்கள் மீது லாரி கவிழ்ந்து அவர்கள் கண்டெய்னருக்கு அடியில் சிக்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் பல்லடம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த மகாராணி மற்றும் அவரது மகள் கிருத்திகா என அடையாளம் காணப்பட்டனர். அவர்களது ஆதார் அடையாள அட்டைகள் மூலம் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. விபத்தில் உடல் நசுங்கிய நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டன. விபத்து நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த காட்சிகள் விபத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளன. இந்த விபத்து திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. விபத்து நடந்த இடத்தில் லாரி கவிழ்ந்ததால் பல மணி நேரம் வாகனங்கள் நகர முடியாமல் தவித்தன. விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரை தேடி காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். விபத்து குறித்து பல்லடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆரம்ப கட்ட விசாரணையில் லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதையோ அல்லது தொழில்நுட்ப கோளாறோ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே உறுதியான காரணம் தெரிய வரும். கனமான கண்டெய்னர் லாரியை அகற்றுவதற்கு கிரேன் உபயோகிக்கப்பட்டது. மீட்பு பணிகளில் தீயணைப்பு துறையினரும் உள்ளூர் காவல்துறையினரும் ஈடுபட்டனர். இந்த விபத்து பல்லடம் பகுதியில் அடிக்கடி நிகழும் விபத்துகள் குறித்து பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை கடுமையாக்க வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்த துயர சம்பவம் பல்லடம் பகுதியில் சாலை பாதுகாப்பு மற்றும் வாகனங்களில் தொழில்நுட்ப தரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை மீண்டும் எடுத்து காட்டுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இது போன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.